வாக்கிங் போயிட்டு அண்ணாமலை வராரு. வந்து அண்ணாமலை கிட்ட வந்து மனோஜ் வந்துட்டு, அப்பா எனக்கு ஒரு 500 இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வராரு. டே எங்கிட்ட 500 இல்லடா 300 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி கொடுங்கப்பா அதுவாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எங்கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னப்பா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுவே அந்த முத்து கேட்டால் கொடுப்பீங்கல்ல, நானும் உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. டே இங்கே பாரு, உங்கள் அம்மா மாதிரி நான் கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். உங்கள்கிட்ட எப்படி இப்போ இல்லையோ அதே மாதிரி இப்போ எங்கிட்ட இல்லை, இருக்கும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி விடுங்கப்பா உங்கள் பணமே எனக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறாரு. டே இங்கே பாரு, ஆல்ரெடி நீ வந்து எங்கிட்ட 27 லட்சம் வாங்கியிருக்க, அதையும் திருப்பி கொடுத்துட்டு நீ ரோசப்படுடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போங்கப்பா நான் போய் ரோஹிணிகிட்டே பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரோஹிணின்னு சொல்லி வீடு பூரா தொலைவிட்டே போறாரு. முத்து ரெடி ஆயிட்டு இருக்கிற ரூம்குள்ள போறாரு. டே ரோஹிணிக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டே அறிவுகிட்ட குக்கர், நான் இங்க இருக்கும்போது பார்லரமா எப்படிடா வரும், படிச்சேன் தான் பேரு, என்னதான் படிச்சு கிழிச்சானா போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. ரூம்குள்ள வந்து சார்ஜ் போட்ட போனை வந்து ரோஹிணி எடுத்துறாங்க. கரெக்டா பாத்ரூம் கதவை திறந்துட்டு முத்து வெளியே வராரு. உடனே வந்து கடல் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ரோஹிணி. முத்து ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே வந்து மீனா டிஃபன் எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் மீனா, நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வாட்ச் கட்டிட்டு இருக்காரு. மீனா வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அடடா நீ செய்யற சமையல சூப்பரா இருக்கு மீனா, இந்த பூரி மசாலாவும் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு தான் பூரி மசாலா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க. இந்த பூரி மசாலும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் தான் இந்த பூரி மசால் தான், நீ ரெண்டு ஒன்னா சேரும்போது தான் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிற ரோஹிணி, என்ன இதுக்கு இந்த நேரத்தில் இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட விக்கல் எடுக்குது. தண்ணியை கீழே இருந்து எடுக்கலான்னு சொம்பு எடுக்கிறதுக்கு குனிறாரு. கரெக்டாக சொம்பு பக்கத்தில் தான் கடல் கடையில் ரோஹிணி படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே தள்ளி போய் படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீ அந்த ஃபோன் சார்ஜ் போட்டிருக்க அது எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கெங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, அங்கே தான் பாரு அப்படிங்கும்போது, அங்கே ஃபோன் எதுவும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. இங்கே தானே சார்ஜ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலாவுறாரு. இதுக்கு தான் குடிக்கிறவங்களுக்கு அப்பப்போ எல்லாமே மறதியாயிருமாமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா. எப்போ பாரு அதுலேயே வந்து நில்லு, போய் ஃபோனை தொலைவு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி இருங்க நான் போய் வெளியே ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஹாலுக்கு போய் அவங்க கட்டலில் எல்லாமே தொலாவறக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எட்டி பார்த்துட்டு, மீனா கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. முத்துவும் அப்படியே வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு என்னம்மா தொலாவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. இல்லை மாமா அவரோட ஃபோனை காணாத தொலாவிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டே எங்கடா வச்ச அந்த ஃபோன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா நான் ரூமில் தான் சார்ஜ் போட்டிருந்தேன், அதை தான் காணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அதை திருடுறதுக்கு வந்து எந்த திருடண்டா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. அந்த நேரத்தில் கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம்குள்ள இருந்து மனோஜ் வராரு. அவரை பார்த்தோன்னா திருடன்ல வரலப்பா, இவன் தான்ப்பா ரூம்குள்ள வந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமாண்டா இந்த வீட்டில் எது காணாம போனாலும் என்னையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறாரு மனோஜ். அந்த சமயத்தில் ரோஹிணி வந்து கடல் கடையிலேருந்து நகர்ந்து அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்து முத்து சார்ஜ் போட்டிருந்த இடத்துலயே ஒரு துணிக்கடியில் ஃபோனை வச்சுட்டு பால்கனி வழியாக ஓடி போயிடுறாங்க மாடிக்கு. மாடி வழியா ஓடி போய் திரும்ப வீட்டுக்குள்ள அப்படியே கேஷுவலா வர மாதிரி வராங்க. வந்து ரோஹிணியை பார்த்தோன்னா மனோஜ் இருந்துட்டு, ரோஹிணி எங்க போன நீ, உன்னை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் வந்து மேலே மொட்டை மாடிக்கு போயிருந்தேன், தலை ஈரமா இருக்குன்னு காய வைக்கிற போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க அவங்க ரூமுக்கு. இல்லையே நான் மொட்டை மாடியில் வந்து பார்த்தனே உன்னை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாலே போயிடுறாரு. அங்கதான் இருக்கு போய் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும், சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு மீனா போறாங்க. முத்துவும் பின்னாலே ரூம்குள்ள போறாரு. அப்புறம் மீனா வந்து அங்கே இங்கே தொலைவிட்டு சார்ஜ் போடுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு துணி இருக்கு, அந்த துணி எடுக்கிறாங்க. அந்த துணி கடையில் போன் இருந்தது பார்த்தோன்னா, பாருங்க இங்க இருக்குது, இங்கே வச்சு துணியை வச்சு மறைச்சு போட்டு அங்கே இங்கே தொலைவிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு இப்போ வர நிறைய மறதி ஆகுது, வயசாயிட்டே போகுது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்துட்டு முத்து, அப்படி நமக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போய் அந்த போனை பார்த்துட்டு, இங்கே தானே இப்படி வந்த ரூம்குள்ள வந்துட்டு சார்ஜ் போட்டா ஃபோன் இப்படி வச்சுட்டு அப்படி குளிக்கிறதுக்கு போனோம், அப்புறம் எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. இந்த தடவையும் அந்த ரோஹிணி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் திரும்பவும் ஃபோனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.